ஐசிசி வந்து 4-day டெஸ்ட் மேட்சஸ் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம். அது வந்து இந்தியாவுக்கு கிடையாதான், இங்கிலாந்துக்கு கிடையாதான், ஆஸ்திரேலியா கிடையாதான். இந்த டாப் 3 டீம்ஸ் பிக் 3க்கு வந்து கிடையாதான். மத்த டீம்ஸ்க்குலாம் வந்து வரப்போற 2027 to 2029 WTC சைக்கிள்ல இப்போ வரப்போற சைக்கிளுக்கு அடுத்த சைக்கிள்ல இருந்து எல்லாருக்குமே வந்து 4 days மேட்சஸ் அந்த மத்த டீம்ஸ்க்குலாம் வந்து அனௌன்ஸ் பண்றாங்களாம். அது எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி, ஏன்னா வந்து தெரிஞ்சு போச்சு இது 5 நாள்னு அனௌன்ஸ் பண்ணி 5 நாள் டிக்கெட்டை வித்து வேஸ்டா தான் போகுது, 3 நாளுக்கு மேட்சஸ் மாறுதுன்னு. ஸோ தே ஹவ் brought for 4 day. இது எப்படி அடுத்தடுத்து இன்னும் இவால்வ் ஆயிட்டே தான் போகும். இங்க ஜப்பாக்கு எல்லாம் வந்து பாருங்க வாக் போயிட்டு வந்திருந்தாங்க இங்கிலாந்து பேட்ஸ்மேன் 2 இன்னிங்ஸ் 2 நாள்ல முடிச்சிட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஆட வரல அஸ்வினியும் அக்சர் பட்டேலையும். அதனால ஓகே. பட் இது இது என்டியூரன்ஸ் நம்ம என்ன எவ்வளவு நேரம் ஆடுறோம், கேர்ஃபுல்லா ஆடுறோம்ன்றது தான் இருக்கு. பரபரப்பு ஒன்று செட் ஆயிடுச்சு. T20 மூடு வந்து பரபரப்பு செட் ஆயிடுச்சு. அதனால எல்லா போலும் ஸ்ட்ரோக் போகணுன்ற ஒரு டெண்டன்சி தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப பெரிய சேலஞ்ச் இந்த கிரிக்கெட்ல. ஐ எம் நாட் பிளேமிங். ரொம்ப பெரிய சேலஞ்ச்.